ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பனை சீரியலில் இன்றைக்கான எபிசோடு தான் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி வாயாலேயே அந்த பேரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை ஆனந்தி இப்படி சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னாச்சு சிங்கப்பனை சீரியல்னா, நம்ம ஆனந்தி லல்லி அதுக்கப்புறம் துளசி 3 பேரும் அன்போட பேரை தூக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க இல்லையா. இப்போ அங்கே கௌசல்யாங்கிற ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. ஆனந்திக்கு ரொம்ப நெருக்கமான டாக்டர். ஆனந்தி பற்றின எல்லா விஷயமும் கௌசல்யா டாக்டருக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ கௌசல்யா டாக்டர் ஆனந்திக்கிட்டே பேசுகிறதுக்காக ஆனந்தி நின்றுக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ரூமில் போகிறாங்க. போயிட்டு ஆனந்திக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன ஆனந்தி, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணுற, நீயும் அன்பும் தானே சேர்ந்து நேற்று தான் பேரை பதிவு பண்ணிட்டு போயிருக்கீங்க, இன்றைக்கி பேரை எடுக்கணுங்கிற, இது அன்புக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மேம் அவங்களுக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆனந்தி, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்ல, மேடம் என்னை பற்றி தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல மேடம், தெரிஞ்சும் நீங்கள் இப்படி என்னை பேசலாமா மேடம் அப்படின்னு கேட்க, இல்லை ஆனந்தி நான் அதுக்காக சொல்ல ஆனந்தி, உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சாலும் அன்பு உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா. ஹாஸ்பிட்டலில் நீயும் பாப்பா உன்னை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா உன்னை தான் காப்பாற்ற முடியும் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அன்பு என்கிட்ட எனக்கு 2 உசுருமே முக்கியம், 2 உசுருமே என்னோட உசுரு, 2 உசுரையுமே எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க டாக்டர்னு என்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாருன்னு தெரியுமா. அவர் 2 உசுரையும் காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ போராடி கோயிலுக்கு போய் கற்பூரம் ஏற்றிக்கிட்டாரு. கையிலே கற்பூரம் வச்சு அவளை கஷ்டப்பட்டு கற்பூரம் ஏற்றி தான் அவரோட பாசம் தான் ஒன்றையும் இந்த பாப்பாவையும் காப்பாற்றிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கே நீ அவருக்கு தெரியாமல் இப்படி நீ பண்ணக்கூடிய காரியம் அவரை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்ல, உடனே ஆனந்தி, மேடம் உங்களுக்கு தான் தெரியும்ல மேடம், நான் அவர் ஏதோ ஒரு இதுன்னு என்னை ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் அவர் இப்படி ஏற்றுக்கிட்டு நான் தான் இப்போ அந்த குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கேன், அந்த குடும்பமே கஷ்டப்படுறாங்க மேடம், அந்த குடும்பத்துக்கிட்ட நிம்மதி இல்லை, எல்லாமே என்னால் தான் மேடம் அப்படின்னு சொல்ல, குடும்பம்னு நீ யாரை சொல்கிற சொல்லு. லல்லி அம்மா அதுக்கப்புறம் யாழினி, இவங்க 2 பேர் தானே அன்பு குடும்பம். இதில் யாழினியும் அன்பும் உன் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க. அங்கிட்டு லல்லி அம்மா மட்டும்தான் இருக்காங்க. லல்லி அம்மாவும் உன்னை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க தான் போகிறாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறமா. நீ தான் இப்போ தேவையில்லாமல் நினச்சி பயந்துட்டுருக்க ஆனந்தி. சரி, அப்போ நீ லல்லி அம்மா நிம்மதியை கெடுக்கக்கூடாதுன்னு நீ நினச்சி பண்ணுற, அப்போ உன்னையே ஏற்றுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, அப்போ அன்போட நிம்மதியை நீ கெடுக்க போறியா? அப்போ அது மட்டும் உனக்கு நியாயமாக தெரியுதா ஆனந்தி அப்படி சொல்லிட்டு கேட்க, அதோட ஆனந்தி கூனி குறுகி அழுது நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கௌசல்யா டாக்டர் கேட்டது எல்லாமே கரெக்டு தான் ஆனந்தியை பார்த்து. ஆனந்தி குடும்பம்னு யோசிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் யாழினி, அன்பு, அதுக்கப்புறம் லல்லி 3 பேர் தான் இருக்காங்க. இதில் லல்லிக்கு மட்டும்தான் ஆனந்தியை மருமகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு பிடிக்கவே இல்லை. எல்லாமே துளசி பேச கேட்டு தான். துளசி மட்டும் வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு லல்லியுமே ஆனந்தியோட அன்பை பார்த்து மாற தான் போகிறாங்க, கன்வெர்ட்டாக தான் போகிறாங்க, ஆனந்தியை பிடிக்க தான் போகுது, ஆனந்தியை ஏற்றுக்க தான் போகிறாங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம ஆனந்தி சும்மா அந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்குது, குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்குது. குடும்பத்தை பார்க்குற ஆனந்தி அன்பு எவ்வளோ பாசமாக இருக்காங்க ஆனந்தி மேலே. அப்போது ஆனந்தி அன்பை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல நம்ம ஹஸ்பண்டை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், நம்ம ஹஸ்பண்டோட சந்தோஷம் தான் ரொம்ப பெரிய சந்தோஷம், அப்படி தானே ஆனந்தி யோசிக்கணும். ஆனால் அப்படி ஆனந்தி யோசிக்காமல் இந்த மாதிரி குடும்பம்னு சொல்லிட்டு லல்லி ஒருத்தவங்களே வச்சு யோசிச்சுட்ருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நான் நினச்சது தான் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆனந்தியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஆனந்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்படி கௌசல்யா டாக்டர் ஆனந்திக்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் ஆனந்திக்கு புரிய வருது அன்பு தனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாமே தெரிஞ்சுமே ஆனந்தி ஒரு பயம். ஆனந்திக்கு மெயினாக என்ன காரணம்னா அக்காவோட வாழ்க்கை எப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ கௌசல்யா டாக்டர் ஆனந்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே துளசியும் லல்லியும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே பேரை எடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அந்த கௌசல்யா டாக்டர் திரும்பி அதிர்ச்சியில் பார்த்துட்டு, டாக்டரோட ரூமுக்குள்ளே நீங்கள் எப்படி வரலாம், உங்களை நான் அலோவ் பண்ணவே இல்லையே, நீங்கள் எதுக்காக நான் அலோவ் பண்ண மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க, நான் உங்களை அலோவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் தான் டாக்டர் எங்கள் குடும்பத்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை குழப்பத்துக்கும் நீங்கள் தான் டாக்டர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா டாக்டரை குறை சொல்கிறாங்க. அப்போ தான் கௌசல்யா டாக்டர், அதெல்லாம் முடியாது, ஆனந்தி
ஆனந்தி அன்பு 2 பேர் தானே பேரை போட்டாங்க. அன்புக்கு தெரியாமல் இந்த பேரை நீக்கவே முடியாது. அன்பு வந்து பேரை நீக்கட்டும்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, அன்பு பேரை நீக்குவான்னு சொன்னால் ஒரு குழந்தை கூட நம்பாது அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. அப்போ தெரியுதுல்ல, அப்போனா நீங்கள் அமைதியாக இருங்க, இது ஆனந்தி எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்ல, உடனே வந்து லல்லி வந்து, ஓ அப்படியா, நான் வந்து இப்போ ஒரு கால் பண்ணால் போதும், அவளே அவள் வாயால் பேரை எடுங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தி வந்து கத்திட்டு, குழந்தையோட பேரை எடுக்க வேண்டாம் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட தான் வந்து டாக்டர், சூப்பர் ஆனந்தி, இதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு அன்பு எப்பயுமே சொல்லுவான். ஆனால் வந்து நீ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இப்படி வந்து சோர்ந்து போகும்போது, நடுங்கி போகும்போது, நீ தான் ஆனந்தி உன்னை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், இவங்க சொல்கிறதெல்லாம் நீ பேச்செல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல, உடனே வந்து துளசி, ஏய் சொன்னேன்ல அத்தை, பார்த்தீங்களா இவன் நல்லா நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பேரை எடுக்க மாட்டாளாம், எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க அத்தை அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ஆனந்தி, துளசி நீ ரொம்ப பேசாத துளசி, நீ தப்பாக வார்த்தையை விடாத துளசி, எனக்கு என் அன்பு தான் துளசி ஃபஸ்ட்டு முக்கியம், அவர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இது வந்து ஒரு பிச்சையான வாழ்க்கை, அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவருக்கு தெரியாமல் இந்த பேரை நான் எடுக்க விரும்பலை, அவருக்கு தெரிஞ்சு இந்த பேரை அவர் எடுக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போட்டோம், ஆனால் அவருக்கு தெரியாமல் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து லல்லி வந்து, நீ துரோகம் பண்ண மாட்டியாடி என் குடும்பத்துக்கு, இதுக்கு பேர் என்னடி துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்க, இதுக்கு பேர் துரோகம் இல்லை, இதுக்கு பேர் நன்றி கடன். அன்பு வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, எப்படியெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, நான் உயிரோடு வந்ததுக்கு காரணமே அன்பும் என் குழந்தையும் நானும் உயிரோடு வந்ததுக்கு காரணமே என் அன்பு மட்டும்தான், அவர் இல்லாமல் வந்து என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. லல்லிக்கும் துளசிக்கும் வயிறு எரியுது குப்பு குப்புன்னு. அதுக்கப்புறம் வயிறு எரியுது. இப்போ வந்து என்னென்னா, ஆனந்தி வந்து எதுக்காக டாக்டர் சொன்னதுக்காக மட்டும் ஆனந்தி வந்து குழந்தையோட பேரை எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான எபிசோடில் இதெல்லாம் நடந்துச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இதை வந்து கொண்டு போக போகிறாங்க, பேரை வந்து அப்போ நீக்கலை, அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ கௌசல்யா டாக்டர்னால தான் வந்து இப்போ ஆனந்தி வந்து பேரை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும், இன்னொரு காரணத்துக்கான காரணம் யாருன்னா நம்ம அன்பு தான். அன்பு என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம அன்பு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அன்பு சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு வந்து ஆனந்தியை வந்து ரொம்ப காதலிக்கிறாரு, அந்த காதல் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.